திருமணம் ஆகிறது 50 ஆண்டுகளாக இவர் வந்து ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வந்து நன்மை செய்யறது தான் வந்து ஒரு கேரளாவில் பிரம்மஸ்ரீ சிவானந்த சுவாமி அவர்கிட்டத்திலிருந்து உபதேசம் பெறுவது சித்த வித்தை யோகா பேச சிவராஜ் யோகா வந்து நல்லா கடுமையாக பண்ணுவார் இதுவாக பண்ணுவார். ஒரு ஆந்திராவில் போய் கூட 9 மணி நேரம் உட்காந்தார் தியானத்தில். அந்த இதெல்லாம் ஒரு ஒளியே அவருக்கு தோன்றி அந்த மாதிரி இருக்கிறது தான். இங்கே வந்து திரும்ப அந்த ஆப்பிரிக்கா வந்து மக்களுக்கெல்லாம் விஷக்கடி பாம்பு வச்சு தேள் செய்ய எதிர்கட்செல்லாம் இவர் வந்து இதுக்கெல்லாம் மருந்து மூலிகை மருந்து எடுத்துக்கொண்டு அவங்களை குணப்படுத்திருக்காங்க. இங்கேருந்து வந்து நடிகர் சூர்யா கூட தான் வந்துருக்காரு. அதெல்லாம் வந்து நல்லதாக பண்ணியிருக்காங்க. சாமி வந்து பிரதி அவர் இருக்கிற காலத்துலேயே அன்னதானம் பௌர்ணமியில் வடை பாயசம் சாப்பாடுலாம் போடுவார். இப்போ பிரதி வாரம் 10 காலமாக வந்து ஞாயிற்றுக்கிழமை கஞ்சி ஊற்றுறோம். பௌர்ணமி ஆனால் மதியம் 12 மணிக்கு அன்னதானம், 2 பிரதோஷ வழிபாடு நடக்குது. அதுக்கு நைட்டு ஏதாவது சாமி படைச்சிட்டு அதுவும் செஞ்சுக்கிறோம். வருஷத்தில் ஒரு தடவை வந்து சாமியினுடைய அந்த நிலைமை வர வச்சு அந்த 11ஆம் ஆண்டாக இப்போ வந்து அன்னதானம் வடை பாயசம் ஒரு 1000 பேருக்கு செய்து போட்டுருக்கோம். அவருடைய சிஷியன் நாங்களாக இருந்து இப்போ இது வந்து செய்து மேலே இந்த ஆசிரமத்தை வந்து வளர்ச்சி அடையிறது நீங்கள்லாம் வந்து இன்னும் உதவி செய்யலாம். ஆசிரமத்தை இன்னும் வளர்ச்சி அடைய செய்யலாம். ஐயா, இப்போ சுவாமிகள் வந்து இங்கே தான் சுவாமி இருந்தாருங்களா? இந்த குரூப்பில் தான் வந்து இங்கே தான் ஐயா கேரளாவில் இல்லை, இவர் வந்து சொந்த ஊர் வந்து வேலூர். என்ன ஒரு வேலூர் தான். ஆனால் வந்து உபேசம் பெற்று சுவாமி சிவானந்த பரமஹம்சர் உபேசம் பெற்று. ஆமாம், அங்கேருந்து வந்து ஐயா வந்து இங்கேயே இருந்து அப்படியே வாழ்நாள் இறுதி வரை இங்கே தான் இருந்திருக்கிறாரு. சரி சரி சரி. வள்ளலார் மடத்தில் 6 மாதம் நான் அந்த கிளாஸில் படித்தேன்னு சொன்னேன். ஏன்னா ஞான சபையில் விபூதி மாற்றி கொடுத்துருக்காரு. 6 மாதமாக இங்கே தான் இருக்குது. வள்ளலார் இதை பற்றி ஜீவகாரண ஒழுக்கம் அதெல்லாம் வந்து அந்த ஒரு ஜீவகாரியத்தை ஒழுக்கத்தினால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு வடலூர் வள்ளலார் ஞான சபையாண்ட வழிபாடு வந்து என்ன வயசு வந்து இப்போ 93. சுவாமி வாழ்ந்த அறை இந்த அறையில் தான் வந்து சுவாமி இருக்கார். அதுக்கப்புறமா தான் பின்னால் வந்து சுவாமியை சமாதி பண்ணியிருக்காங்க. சரி சரி சரி. நன்றிங்க ஐயா, நன்றி. கேட்டு 11 மணிக்கு அட்மிட் ஆகும். 2 நாளில் 26.20 ml பிளட் எனக்கு கிளாட் ஆகுது. 2 நாள் பாடி கொண்டு இந்த பிரம்ம எனக்கு ஏற்றலை. இது ஒரு பெரிய வீடு கட்டி இந்த நிலையில் ஆணவத்தில் பேசலை, அகங்காரத்தில் பேசலை. அப்படி பேசினா என்னை கடிக்க வர பாம்பு கூட கடிக்காமல் போயிடும். இவங்ககிட்ட நிறைய ஆணவம் இருக்குது. இவனை கடிச்சா இவன் விஷயம் எனக்கு எரிந்து போயிடும். இன்றைக்கி என் வீடு பெருசாக கட்டியிருக்கேன்னா அப்பாவுக்கு தப்பிச்சு. உண்மையாக யார் இவரை ஏற்று உள்ள செலுத்துகிறீர்களோ அனைத்தும் வெல்லக்கூடிய மகன். ஒரு பெரிய பிரச்சனை கொடுத்துட்டும் வரல. அதுலேருந்து விடுப்பெல்லாம் சில காலம் பொறுத்தா தன்னால் வந்து சேரலாம். அதுக்காக நாமளே பிரச்சனை வளர்த்துன்னு போகும்போது வருது வரல. அப்படி இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி கை வெறும் கையாக இருந்தது. இப்போ ஒன்று கிடைக்கும், கேட்காம கிடைக்கும், கேட்காம நான் நிறைய பேசக்கூடாது. எனக்கு அனைத்தும் தந்த மகான். முதல்ல சுத்தம் போது ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் நான் இருக்கிறேன்னு மேலே அப்படி தட்டுறாரு. இப்போ 150 தூரத்துலேயே நான் இருக்கிறேன்னா பெரிய பவர் கிட்ட ஏறிடுது. இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக வருங்காலத்தில் பெரிய ஒரு வளர்ச்சி வந்துடும். எனக்கு எல்லா மொழியும் கொடுத்துக்கிற அவர் தான். எஸ்எஸ்எல்சி 1964-65. இன்னைக்கு வேதங்களை கொடுத்துருக்கிறார், ஆங்கிலத்தை கொடுத்துருக்கிறார். என்ன சொன்னாலும் எனக்கு கிடைக்குது. இது எனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லடா மகனேன்றதுனால
சொல்கிறேன். சரிதானே? எப்படிங்க? சாப்பிடுங்க. அங்கிள் பாரு அவர் சாமியும் எங்கள் அப்பாவும் தனியாக இருக்காங்க. வேறு தான் சாமி. ஆமாம் ஆமாம், அவங்க குடும்பத்தை விட்டு விலகி சன்னியாசம் பிடிக்காது, சொந்தக்காரங்களே பிடிக்காது. சன்னியாசம் வாங்கிட்டப்போ மற்றவங்களோட இருக்க மாட்டாங்க. இவருக்கு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே சமாதி கூடிடுச்சு. அப்புறம் அவரால் ஏந்திருக்கவே முடியல. வந்தவங்களாம் என்ன பண்ணாங்க, நாங்கள் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த டீம் அப்படியே வேலூர் டீமு. அவர் காதில் சங்கு வச்சு ஊதி தண்ணியை தெளித்து அதை பண்ணி காடை இது பண்ணி போராண்டி இறங்கி எப்படியோ அவருக்கு உணர்வு வர வச்சுட்டு வந்தாங்க. வணக்கம். ஓம்நாத சுவாமிகள் பற்றி ஒரு குறிப்பு நான் பகிர்ந்து விரும்புகிறேன். அவர் அவரோட சொந்த ஊர் வேலூர். அவருடைய உடன் பிறந்தவர்கள்லாம் வேலூரில் இருந்தாங்க. நகைக்கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ இவர் எந்த சன்னியாச தீட்சை வாங்கினதுனால எந்த பொருளும் கையில் எடுத்துக்காம எதுவும் இருந்த செல்வங்கள்லாம் வீட்டில் இருந்த செல்வங்கள் எதையும் பயன்படுத்தாமல் இவர் தனியாக வாழ்ந்துட்டு வந்தார். அப்பப்போ அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் வருவாங்க. எங்கள் அம்மாவோட அப்பா, அதாவது என் தாத்தாவோட அண்ணன் தான் அவர். அப்போ அவர் எங்கள் தாத்தா நிலக்கடையில் உட்காந்துருப்பாரு. அப்போ இவர் பார்க்க வருவார். இவரை உட்கார வச்சுட்டு அவர் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு உட்கார வச்சுட்டு போவார். அந்த கடையில் யாசகம் கேட்க வரவங்களுக்காக தனியாக சில்லறைலாம் எடுத்து வச்சுருப்பாங்க. இவர் உட்கார வச்சுட்டு போயிருந்தா யாசகம் கேட்க வரவங்க வந்தால் மொத்தமாக பண்டிலாக அந்த காசு சில்லறை எல்லாத்தையும் எடுத்து ஒருத்தவருக்கே கொடுத்துருவார். அந்தளவுக்கு அவருக்கு பெரிய வள்ளல். அதே மாதிரி அத்தனை பேர் அவங்க வீட்டில் செல்வந்தர்களாக இருந்தாலும் இவர் எதுவுமே அவங்கக்கிட்ட கேட்டதும் இல்லை, அதை பயன்படுத்திக்கிட்டதும் இல்லை. இவர் சன்னியாசம்னா அதே நெறிமுறையில் வாழ்ந்தார். கடைசி வரைக்கும் எந்த துணி கூட துணிதான் அவர் வச்சுருந்தார். வேறு எதுவுமே துணியும் அந்த யாசகம் வாங்கக்கூடிய பாத்திரம் மட்டும்தான் அவர் சொந்தமாக வச்சுக்கிட்டு நாடோடியாக திரிந்து இறைவனை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு அதே பயணத்திலே இருந்தார். அது ஒரு பெரிய விஷயம், எல்லாருக்கும் எடுத்துக்காட்டான விஷயம். நன்றிம்மா. ஐயாவோட அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். ஓம்நாத சுவாமிகளுடைய தம்பி பொண்ணுனால அவங்க அந்த சின்ன வயசுல இருந்து எப்பயுமே இறை சிந்தனையோடு தான் இருந்தார். அவர் குடும்பத்திலேயே எப்பயுமே சேர்ந்ததில்லை, சொந்த பந்தங்களை விரும்ப மாட்டார். எங்கே போனாலும் சாமி சாமி சொல்லிட்டு அவங்க தான் போயிருக்காரு. சிவானந்தர் இவருக்கு தீட்சை கொடுத்தவர். அவர் இருக்கும்போது திருநீர் ஏன் அணியிறீங்க, திருநீர்னா உங்களுக்கு மோட்சத்தை தரப்போதா, அந்த திருநீரை கலைச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் என்ன கேட்டுக்கிறாரு, வடகர சிவானந்தர்கிட்டயே திருநீர்னா மோட்சத்தை தடுக்க போதா, அதனால் எனக்கு திருநீரை இருக்கிறபடியே எனக்கு நீங்கள் தீட்சை கொடுக்கணும், அப்படியே கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அப்படியே சொல்லி கடைசி வரைக்கும் திருநீரை அணிஞ்சிட்டு தான் இருந்தார். ஆனால் அந்த தீட்சை வாங்கினவங்க திருநீரெலாம் அணியக்கூடாதுன்றது ஒரு விதி. ஆனால் இவர் பார்த்து சிவானந்த பெருமானே அவர் சரிடா உங்கள் இஷ்டப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே உத்தரவு வாங்கிக்கிட்டு அவர் கடைசி வரைக்கும் அப்படி இருந்தார். ஒரு முறை நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஆரம்ப காலத்தில் இந்த ஊர் மக்களுக்கு ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் சாப்பாட்டில் உணவில்
இந்த இடத்த ஒதுக்கி அவருக்கு அன்பாட கொடுத்துருக்காங்க. அதில் தான் இவர் இருந்துருக்காரு. இங்கே வந்ததுலேருந்து உணவு உணவு உணவு, எந்த வேலையும் உணவு சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். வரவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லாமல் போட்டுக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் ஏன் ஓன்னு அழுவார். சில சமயத்தில் ஏன் அழுகுறாரு, இதுக்கு போய் அழ வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சந்தேகமாக கூட பார்த்துருக்கேன். ஆனால் அவருக்கு அந்த சாப்பிட்டாங்க அப்படின்னும் போது அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ இன்பம், அந்த நாள ஆனந்த கண்ணீர்னு அவர் அழுதுட்டு இருந்தாரு. இப்போ எனக்கு தெரிய வருது, என்னுடைய அனுபவத்தில் தெரிய வருது அது இந்த நிலம் எப்படியோ வருது. அது சரி, அருமை அருமை, நன்றி அம்மா. கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம்.